தமிழ்தாய் உறவுகளே, பேரா மாநிலம் கோலாக்கூராவ் கூலா தோட்டத்தின் வரலாறு தொடர்பான காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாகி வருகின்ற நிலையில் அக்காணொளியில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் குறித்து அது சரிதானா என சிலருக்கு எழும்பிய கேள்விகளுக்கான தகவல் இது. 1908 ஆண்டில் ரைட் ஆனல் எனும் பிரிட்டிஷ் எழுத்தாளர் வெளியிட்ட 20th Century Impressions of British Malaya எனும் 968 பக்கங்கள் கொண்ட நூலில் 6 பக்கங்களுக்கு அவர் கூலா தோட்டம் பற்றிய புள்ளி விவரங்களை மிக நேர்த்தியாக குறிப்பிட்டுள்ளார். 1880 ஆண்டுகளில் கூலா தோட்டத்தில் மட்டும் 1521 தமிழர்கள் நாள் ஒன்றுக்கு 25 காசு சம்பளத்திற்கு கூலிகளாக வேலை செய்துள்ளனர் என்பதை ஆதாரப்பூர்வமாக அவர் அங்கே குறிப்பிட்டுள்ளார். ஆர்வம் உள்ளவர்கள் இ-புக் வடிவத்தில் இணையத்தில் கிடைக்கப்பெறும் அந்த புத்தகத்தை வாசிக்கலாம். அன்பர்களே, இந்த காணொளியில் கூலா தோட்ட தமிழ் பள்ளியில் பல்லாண்டுகளுக்கு முன் பயின்ற இப்பள்ளியின் மூத்த முன்னாள் மாணவர்கள் சிலர் தங்களின் இனிமையான நினைவலைகளை நம்மோடு பகிர்கின்றனர். வாருங்கள், செவிமடுப்போம். வயசு 84. படிக்க போனேன், ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. நான் விளையாட்டு வீட்டு பயந்துக்கிட்டேன். பூமாக்கி இருந்தாங்க, வீரவத்திரி, அவங்க எல்லாம் கூட செத்தாங்க. வெளியே போயிட்டு செத்தாங்க. வீட்டில் இருந்தாங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒன்றுதான் இருக்கிறாங்க. 1960 நான் 1வது படிக்கும் போது பள்ளிக்கூடம் புது கட்டடம், அப்ப புதுசா கட்டடம் அது ரொம்ப பேர் இறந்துட்டாங்க. புளியங்கொட்டியில தான் நாங்க முதல்ல எழுதுவோம். அப்புறம் தான் ஸ்லேட்டு இங்க என் கூட படிச்சவங்க யாருங்க நிறைய வாத்தியருங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப வசதி எல்லாம் இல்ல, சும்மா சாதாரணமா தான் இருந்துச்சு. கூட படிச்சவங்க நிறைய பேரு எல்லாம் மறதியா இருக்கு. ஸ்கூல் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. தண்ணி இல்ல, டாய்லெட் இல்ல. தண்ணி வேணும்னு சொன்னா போய் குளத்துல போய் தூக்கிட்டு வரணும் காண்டா போட்டு. நான் கல்யாணம் பண்ணி என் பிள்ளைங்க படிச்சது இந்த ஸ்கூல் தான். கடைக்கார மணி மோகன் எங்க அப்பா ஜப்பாங்கலத்துலேருந்து கடை வச்சு தந்தாரு. இப்போ ஜப்பாங்காரன் எங்க அப்பா தான் கோப்பி ஓரம் போட்டுக்குது அப்படின்ட்டு இது பண்ணுவாங்களாம். அப்போ ரோட்டு போட்டு விற்பாங்க. அப்ப நாங்க போய் எல்லாம் வாங்குவோம். அப்ப நண்டு எல்லாமே ரொம்ப சௌரியம், மீன் எல்லாம். எங்க அப்பா பேரு பூமா, இந்தியாவில இருந்து வந்தவர். நான் ரொம்ப நாள் படிக்கல. சின்ன வயசுல ஒரு 60 காசு சம்பளத்துக்கு அதுல நான் புள்ள எடுத்துட்டு 16 வயசு வந்த 3 வழி சம்பளத்துக்கு போய் வேலை செஞ்சேன். அப்புறம் பெரிய பொம்பளை ஆனவொன்னு மரம் வெட்டி வேலைக்கு போனேன். நான் படித்த காலத்துல காலையில் டிராக்டர் தான் வருவோம். அந்த வகுப்புல நாங்க 3 பேரு மலாய்க்கார பிள்ளைங்க. பள்ளிக்கூடத்துல குறைஞ்சது ஒரு 70 பிள்ளைங்களோ 100 பிள்ளைங்களோ இருந்தது மலாய்க்கார பிள்ளைங்க. மலாய் ஸ்கூலுக்கு போறதுனாக்கா ரொம்ப தூரம். 3 மொழியும் பழகிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பா இருந்தது. கேட்டீர்களா அன்பர்களே, எத்தனை சுவாரஸ்யங்கள் இன்னமும் அவர்கள் மனதில் பசுமையாக பதிந்துள்ளன. இந்த புனித பூமியில் நடைபெறும் கூலா தோட்ட தமிழ் பள்ளியின் 122ஆம் ஆண்டு வரலாற்று விழா எதிர்வரும் 29ஆம் தேதி 12வது மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் பள்ளி வளாகத்தில் நடைபெறவிருக்கின்றது. இந்த விழாவிற்கு பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு சிவனேசன் அச்சலிங்கம் அவர்களும், பேரா மாநில தோட்டத்துறை இலாகாவின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்தோ ஷாம் ஹஜி மாட் சஹாட் ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக வருகை புரிகின்றனர். அவர்களோடு நாம் யாவரும் கூட தவறாது அங்கே இணைந்திடுவோம். இது அறிவோம், பகிர்வோம். நன்றி, வணக்கம்.